அப்பாவுடைய வாழ்க்கையோ அம்மாவுடைய வாழ்க்கையோ பிள்ளை கெடுப்பது இல்லை. அம்மாவுடைய வாழ்க்கையும் அப்பாவுடைய வாழ்க்கையும் கெட்டு போவதை பிள்ளை ஜாதகத்தில் தெரிந்து கொள்ளலாமே தவிர காரணம் அது இல்லை. அதனாலதான் நான் என்ன செய்யறேன்னா, இது புரிஞ்சு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் புரிய வைக்க முடியாது. சிம்பிள். நான் சின்ன பிள்ளை ஜாதகம் பாக்குறது இல்ல. 14 வயசுல ஏன் பாக்குற, தேவைப்படும், இன்னும் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணு. 17 வயசுல அந்த பிள்ளைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. உன்னால தப்பிக்கலாம் முடியாது, அங்க பெரிய பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குது. அப்பவா நான் என்னன்னு சொல்றேன். ஆனா இன்னைக்கு நான் அதை ஓப்பன் பண்ண மாட்டேன். அவர் ஓப்பன் பண்ணோம்னா நீ எல்லா பிரச்சனைக்கும் அந்த பிள்ளைய காரணம் சொல்லுவேன். அதனால உனக்கு புத்தி இல்ல, புரிதல் இல்ல. இது அவங்களுடைய குறையும் இல்ல, சமூகம் அப்படி சொல்லி கொடுத்துருக்கு. நம்மளுடைய காவியங்கள் அப்படித்தானே சொல்லுது, இந்த பிள்ளை பிறந்ததுனாலதான் இப்படி ஆச்சுன்னு. அப்ப ராமருடைய ஜாதத்துல தசரதனுக்கு இப்படி ஆகணும்ன்றது ஜாதத்துல இருக்குது. சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் வக்கரமா இருக்குது. அப்ப தசரதனுக்கு இப்படி ஆகணும் விதி இருக்குது. ராமர் பிறந்தது காரணம் இல்லைல்ல. 60,000 பொண்டாட்டி கட்டி வச்சிருக்காருல தசரதன். ராமர் பிறந்ததுக்கு அப்புறமா கட்டினாரு. அவரு ஃபர்ஸ்ட் இருந்தே கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப எல்லாமே விதிதான். அப்ப இந்த குழந்தைகள் இந்த மாதிரி குடும்பத்தில் பிறப்பதை இண்டிகேட் செய்தே தவிர இந்த குடும்பங்கள் இப்படி ஆனதுனால அந்த குழந்தைக்கு காரணம் இல்லை.